வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா மைசூர் ரசம். கம்பல்சரி எல்லார் வீட்டு கல்யாணத்தன்னைக்கும் ராத்திரி விருந்தில் இந்த மைசூர் ரசம் இருக்கும். இல்லாமல் இருக்காது, எல்லாமே இருக்காது. அதுவே மெனு தான். அதுதான் மாப்பிள்ளை இழப்பு முதல் நாள் மாப்பிள்ளைங்க வர்றதுலேருந்தே நம்ம விருந்து போடுறோம். சரி, ஓகே. முதல் நாள் 4 வேளை, மறுநாள் கல்யாணத்தன்னைக்கு ஈவினிங் வரலையும் 3 வேளை 7 வேளை ஆகிடுறது. எல்லாமே ஸ்வீட்டு அது இது போட்டு நம்ம மெனு போட்டுருவோம். அந்த ராத்திரி நமக்கு செரிமானத்துக்காக இந்த மைசூர் ரசம் கண்டிப்பாக கல்யாணத்தில் இருக்கும். ஓகே. நீங்கள் நார்மலாக ரசம் வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? மிளகு சீரகம் லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களே, அப்படின்னா பூண்டு, மிளகு, சீரகம், தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ண போதில்லை. இதில் பூண்டு கிடையாது, தக்காளி கிடையாது, மல்லித்தலை கிடையாது. ஓகே. நம்ம சாதாரண நம்ம வைக்கிற மற்ற ரசங்களுக்கு தான் ரசப்பொடி. இதுக்கு ரசம் வந்து பொடி கிடையாது, அரவை தான் இதுக்கு. ஓகே. இந்த தோரம் பருப்பு, தேங்காய், முழுதனியா, மிளகு இதெல்லாம் போட்டு ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் இந்த ரசம் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோயிலில், எங்கள் ஊர் கோயிலெல்லாம் பண்ணும்போது அந்த முதல் நாள் ராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த ரசம் கண்டிப்பாக இருக்கும். வேறு மெனு எதுவுமே போட மாட்டாங்க. நம்ம இது பண்ணுற மாதிரி சாம்பார், வத்த குழம்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரசம் ஒரே ஒரு காய், இந்த ரசம் மட்டும்தான். அப்படியே ஊதிக்கோங்க, இல்லாட்டி நாக்கு சுட்டுரும். ஓகே. நல்லா இருக்கும். காரம், மிளகு, அதுக்கப்புறம் இந்த இனிப்பு தன்மை மயில இருக்கு, புளிப்பு தான் அதுக்கப்புறம் தெரியுது. சூப்பராக வந்துருக்கு. ஒரு அருமையான ரசம். அருமையான ரசம். எல்லாரும் வந்து பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி நம்ம யார்கிட்ட கற்றுக்க போகிறோம் கேட்டினா வேறு யார், நம்ம மாமி தான். திரும்பி தங்க மாமிகிட்ட நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க போய் கற்றுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் மாமி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அடிக்கடி நம்ம மீட் பண்ணுறோம் நினைக்கிறேன். ஆமாம். ஏகப்பட்ட ரெசிபிஸ் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். சந்தோஷமாக இருக்குது. ஓகே. எல்லாரும் பார்க்குறாங்க, நிறைய பண்ணுறாங்கிறாங்க, சந்தேகம் கேட்குறாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லணும். உங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்படியே சொல்கிறீங்களே. எல்லாருக்கும் நன்றி. உங்கள் டீமு, இதை பார்க்குறவா, இதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் இப்படி வருது அப்படி வருது, இது என்ன பண்ணுறது, நாங்கள் எப்படி சரி பண்ணுறது, இதெல்லாம் கேட்குற எல்லாரோட பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து மைசூர் ரசம் பண்ண போகிறோம் சொன்னோம். ஆமாம். இந்த மைசூர் ரசம் பண்ணும்போது அது எப்படி பண்ணணும்? இது வந்து குளிர்காலத்துக்கு ரொம்ப உடம்புக்கு வந்து இது நல்லது. ரெண்டாவது இதில் வந்து தக்காளி வந்து சேர்க்கறதில்ல, மல்லித்தலை சேர்க்கறதில்ல, பச்சை கொத்தமல்லி சேர்க்கறதில்ல. ஓகே. தக்காளி உபயோகத்தில் இல்லை காலத்தில் கூட இது வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. இதில் பூண்டு கிடையாது, தக்காளி கிடையாது, மல்லித்தலை கிடையாது. ஓகே. தக்காளி பழம் வந்து போட்டோம்னா நம்ம அந்த புளி காரத்தை வந்து அடக்கிக்கும். ஓகே. இந்த மிளகுனுடைய வாசனை மேலே வராது. இது வெறும் புளியில் மட்டும்தான் பண்ணுறோம். ஓகே. இப்போ அழகாக சொன்னீங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா தோரம் பருப்பு வந்து 3 டேபிள் ஸ்பூனு, முழு தனியா 2 டேபிள் ஸ்பூனு, மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி, மிளகாய் ஒரு 5 வரமிளகாய், தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்கு தான், இதில் முன்னாடி போடுறதில்ல, கடுகு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் நெய், புளி 100 கிராம் எடுத்துருக்கோம், மஞ்சத்தூள் 2 சிட்டிகை ஒரு 1/4 இது போட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் வந்து தாளிக்கலாம். ஆனால் இதுக்கு பெரும்பாலும் வந்து நல்லெண்ணெயில் தாளிக்கிறதுல, நெய்யில் தான் நாங்கள்லாம் தாளித்து பழக்கம். இப்போ வந்து நெய் வேண்டாம், பிடிக்காதவா, கொலஸ்ட்ரால்னு இருக்கிறோம், நல்லெண்ணெயில் தாளிச்சுக்கலாம். இது வந்து தேவையான பொருட்கள் இந்த மைசூர் ரசத்துக்கு. தோரம் பருப்பு வந்து இந்த ரெசிபிக்கு வந்து 3 மடங்குனா 1 மடங்கு மிளகு தனியா இருக்கணுமா? இல்லை, 1 மடங்கு மல்லி, ஓகே, 1/2 மடங்கு மிளகு, 1/2 மடங்கு ஜீரகம், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். மிளகு அதிகமாக இதில் சேர்க்கறதுனால மிளகாய் கம்மியாக போடணும். சரி, ஓகே. ஒரு நம்ம 100 கிராமுக்கு 5 மிளகாய் போட போகிறோம். வீட்டில் 1 2 போடுறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாம் அந்த வேணுங்கிறத. தேங்காய் இதுக்கு முக்கியமாக போடுறோம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம் வீட்டில் பண்ணுறவா. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் வெந்நீரில் வந்து ஊற வைக்க போகிறோம். இதை வந்து பச்சை தண்ணியில் ஊற வைக்கிறது இல்லை, ஊற வச்சா மசியாது. சரி, ஓகே. அதனால் வெந்நீரில் முதல்ல நம்ம ஊற வைக்கிறோம். ஊற வச்சுட்டு நம்ம அதை அரைக்கிறோம். அரைச்சி வச்சுட்டு நம்ம ரசம் வைக்க போகிறோம். இந்த மைசூர் ரசம் பண்ணும்போது பர்டிகுலர் வந்து சில பேர் வறுத்து அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம். இல்லை, இது வறுக்கிற பொடியே இதில் கிடையாது. நம்ம சாதாரண நம்ம வைக்கிற மற்ற ரசங்களுக்கு தான் ரசப்பொடி.
இதுக்கு ரசம் வந்து பொடி கிடையாது, அரவை தான் இது. ஓகே. சில ரசம் நம்ம ஊர் ரசம் தான் மிளகு சீரகம் வந்து அரைச்சும் போடுவாங்க, பவுடர் பண்ணி போடுவாங்க. மைசூர் ரசம் பண்ணும்போது இன்னைக்கு மாமி சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தோரம்பருப்பு, முழுதனியா, சீரகமா, ஆமாம், இதெல்லாம் வந்து நம்ம ஊற வச்சு வெந்நீரில் ஊற வைக்கிறோம். ஊற வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம நைஸாக அரைச்சிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இது வெந்நீர் ஊற்றிருக்கோம். இது எப்படி பாருங்க, கொஞ்சம் சூடாக இருக்குது. இது ரொம்ப கொதிக்கணுங்கிறது வேண்டாம், லைட்டாக சூடானா போதும். ஏன்னா ரொம்ப கொதிக்க போட்டோம்னா வெந்து போயிடும். இப்போ முதல்ல தோரம்பருப்பு போடுறோம். சரி, ஓகே. கொஞ்சம் வெதுவெதுன்னு தண்ணியில நம்ம போடுறோம். ஆமாம், கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ரொம்ப தண்ணி வந்து நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. சரி, ஓகே. முதல்ல தோரம்பருப்பு போட்டோம். அடுத்தது தனியான்னு சொல்கிற மல்லி போட்டிருக்கோம். சரி, ஓகே. அடுத்தது வரமிளகாய், 5 வரமிளகாய் போடுறோம். கரெக்டாக கவுண்ட் பண்ணி போடுறீங்க. ஆமாம், கவுண்ட் பண்ணி தான் போடுறோம். அடுத்தது மிளகு. சரி, ஓகே. இதில் வந்து மிளகு பாதி, ஜீரகம் பாதி, அதுதான் கணக்கு. அது 2 1, இது வந்து பாதி பாதி. இப்போ ஜீரகம் போடணும். சரி, ஓகே. இந்தாங்க. இப்போ வந்து ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் இதில் போடுறோம். சரி, ஓகே. போட்ட பிறகு இப்போ இது வந்து எல்லாம் நல்லா ஊற வச்சுருக்கோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. ஆமாம், நல்லா எல்லாமே ஊறும். இங்கே பாருங்க, எவ்வளோ நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும்? சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட போகிறோம். ஓகே. நம்ம மீதியெல்லாம் ரசம் ரெடி பண்ணி இது கடைசியில் தானே சேர்க்க போகிறோம். சரி, ஓகே. நம்ம அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே இது ஒரே அரைச்சிடலாம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டான அளவு தண்ணி வச்சு அரைச்சிங்க. ஏன்னா அரைக்கும் போது சில பேர் தண்ணி ஏறி ஊற்றிடுவாங்க. ஆமாம், தண்ணி ஊற்றினா 4 பக்கமும் தெரிச்சு விடுவோம். சரியா அரைக்கவும் செய்யாது. இது எப்படி அரைக்கணும், என்ன மாதிரி பக்குவம்? கொஞ்சம் நைஸாக தான் அரைப்போம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம், திரும்பி அரைக்கலாம். சரி, ஓகே. இப்போ தேங்காய் போட போகிறோம் அதில். சரி, இப்போ தேங்காய் இது மாதிரி ஊறின பிறகு நம்ம போடுறோம், ரைட்டா? ஊறின பிறகு போடலாம், எப்படி வேணாலும் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு அதிக தேங்காய் கிடையாது. ஓகே. 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம் அவ்வளோ தேங்காய். இப்போ இது போட்டோம். இதெல்லாம் இப்போ ஊற வச்சுருக்கோம். இப்போ இது நம்ம அரைக்க போகிறோம். இது வரலையும் நம்ம வந்து மற்ற ரசங்களில் வந்து தேங்காய் போடுறது கிடையாது. ஓகே. மிளகு, ஜீரகம், மற்ற பொருள் தான் போடுவேன். இது இந்த மைசூர் ரசத்துக்கு தேங்காய் வந்து 2 ஸ்பூன் போடுறது பழக்கம். இந்த காரத்தை வந்து அதை அடக்கும். இந்த தேங்காயினுடைய வாசனை வந்து நமக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த ரசம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து நம்ம புளி கரைச்சி நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். ஓகே. புளி தண்ணி கரைச்சி அதில் ஊற்றி தேவையானது போட போகிறோம். இந்த புளி வந்து நல்லா ஊற வச்சிருக்கோம். இப்போ இதை வந்து கரைக்க போகிறோம். இதுக்கு வந்து புளி வந்து ரொம்ப கெட்டியாலாம் கரைக்க தேவையில்லை. ஓகே. ஏன்னா புளி ஏறி போயிடும். புளி நம்ம புளி தண்ணின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணியை தான் கரைச்சி ஊற்ற போகிறோம். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி தண்ணியை நல்லா கரைச்சி ஊற்றுறோம். ஆமாம், தண்ணியை தான் ஊற்ற போகிறோம். இதில் வந்து நான் லாஸ்ட் டைம் நான் கேட்டேன், ரசத்துக்கு வந்து சில பேர் வந்து கருப்பு புளி ஊற்றினா டேஸ்ட் இருக்கும், பழைய புளி. அதாவது இந்த ரெசிபிக்கு வந்து புது புளியா? பழைய புளியெல்லாம் வேணுங்கிறது இல்லை. இது பழைய புளியெல்லாம் நம்ம வத்த குழம்புல தான் நம்ம அதிகமாக சேர்ப்போம். ஓகே. இதுக்கெல்லாம் எந்த புளியாக இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் புளி கெட்டியாக ஊற்றக்கூடாது, புளி தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ மஞ்சத்தூள் போடுறோம். சில பேர் வந்து வீட்டில் கரைக்கும் போது வந்து கல்லுப்பு போட்டு கரைப்பாங்கல்ல? இல்லை, நாங்கள்லாம் போடுறது இல்லை அப்படிலாம். அதாவது சீக்கிரமாக கல்லுப்பு ஏன் போடுறதுன்னா, அந்த கோது கொட்டையோட வீட்டில் புளி இருந்து எடுத்து வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். ஓகே. அந்த புளி வெறுமை மசியாதுங்கிறதுக்காக கல்லுப்பு போட்டு கரைச்சா நல்லா சீக்கிரமாக புளி அதுலேருந்து சத்து வெளியில் வந்துடும். ஏன்னா எங்கள் வீட்டில் பண்ணுறாங்க, அதனால சொல்கிறேன். அதுக்காக புளி போட்டு வைப்பா. சில இடங்களில் பானையில் வீட்டிலேருந்து புளி எடுக்கும்போது அமுக்கி வைக்கும்போது கூட உப்பு கலந்து பானையில் அமுக்கி வச்சுறது. இதுக்கப்புறம் உப்பு போட போகிறோம். இதில் இல்லை, இதில் எதுவுமே கிடையாது. இதில் பெருங்காயம் கூட கிடையாது. அப்படியா? ஏன்னா இதில் பெருங்காயம் நம்ம அதில் ஊற வச்சதில் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். அதாவது மசாலாவில் தாளிக்கும் போது, இதில் நெய் தாளிக்கும் போது இதில் பெருங்காயம் போடுற பழக்கம். அதனால் இதில் எதுவுமே கிடையாது. இதில் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். ஓகே, ஓகே. உடம்பு சரியில்லைன்னா அவாவா கூட பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொருத்தர் வேணுங்கிறது இல்லை, டக்குன்னு பண்ணக்கூடிய
ரெசிபி இது. நல்ல விஷயம். சில பேருக்கு வந்து அந்த பூண்டு தக்காளி இருந்தால் மட்டும்தான் அந்த ரசம் நல்லாயிருக்கும், கொத்தமல்லி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரசத்துக்கு வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ். ஏன்னா கொத்தமல்லி நான் யூஸ் பண்ணாமல் எந்த ரசம் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. எப்பவுமே வந்து கொத்தமல்லி கம்பல்சரி எனக்கு வேணும்னு சொல்லுவேன் நான். ஆனால் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, எப்படி இருக்குன்னு சொல்லி முடிச்ச பேர் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மேம்? இப்போ அவ்வளோதான், நம்ம அடுப்பை தச்சு இதை கொதிக்க வைக்க போகிறோம். இதில் வேறு ஒன்றும் இதுவே கிடையாது, வேலையே கிடையாது, அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா, அது மசாலா வந்து புளி தண்ணியெல்லாம் கொதித்து முடிச்சுட்டு நம்ம கடைசியாக சேர்த்தோம். இதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வர்றோமா? ஆமாம், இது நல்லா கெட்டியாகணுமா? எப்படி இல்லை, கெட்டிலாம் ஆகாது, இது நல்லா கொதிக்கணும், அவ்வளோதான். சரி, கெட்டி ரசம் தானே இது. இப்போ இந்த புளி தண்ணியோட மஞ்சள் தூள் உப்பு போட்டோம், நல்லா கொதிக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகு ஜீரகம் இந்த இதெல்லாம் அறவே இதில் போட போகிறோம். சரி, அதாவது இது ஆமாம், இந்த நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம், இதில் வந்து நம்ம ஊற்றுறோம். சரி, ஓகே. இப்போ இந்த மசாலா போட்ட பிறகு எப்படி கொதிக்கணுமோ? கொதிக்கணும். இது கொதித்து வரும்போது நம்ம பருப்பு தண்ணி இதில் சேர்க்கணும். எங்கெல்லாம் இந்த கல்யாண தண்ணிக்கு ராத்திரி இந்த மைசூர் ரசம் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. அந்த மெனு வந்து இருந்தே ஆகணும், இல்லாமல் இருக்காது. அதுவே மெனு தான், அதுதான். மாப்பிள்ளை இழப்பு முதல் நாள் மாப்பிள்ளைங்க வர்றதுலேருந்தே நம்ம விருந்து போடுறோம். சரி, ஓகே. முதல் நாள் 4 வேளை, மறுநாள் கல்யாணத்தன்னைக்கு ஈவினிங் வரலையும் 3 வேளை 7 வேளை ஆகிடுறது. எல்லாமே ஸ்வீட்டு அது இது போட்டு நம்ம மெனு போட்டுருவோம். அந்த ராத்திரி நமக்கு செரிமானத்துக்காக இந்த மைசூர் ரசம் கண்டிப்பாக கல்யாணத்தில் இருக்கும், இருந்தே ஆகணும். பண்ணிவிடுவாங்க, அது ஒன்றும் கிடையாது, அது சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த மெனு உண்டு. ஆனால் அந்த காலத்தில் எப்படிலாம் வந்து அந்த பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க, இதை சாப்பிட்டா நமக்கு நல்லது, இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது இந்த மாதிரி சாப்பிட்ணும், அப்படி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோயிலில், எங்கள் ஊர் கோயிலெல்லாம் பண்ணும்போது அந்த முதல் நாள் ராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த ரசம் கண்டிப்பாக இருக்கும். வேறு மெனு எதுவுமே போட மாட்டாங்க. நம்ம இது பண்ணுற மாதிரி சாம்பார், வத்த குழம்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரசம் ஒரே ஒரு காய், இந்த ரசம் மட்டும்தான். அவ்வளோதான். இந்த மைசூர் ரசம் வந்து இந்த கோயிலில் விசேஷமாக இருக்கும். சரி, ஓகே. எல்லாம் ஒரு நல்ல ஒரு தாம்பாளம் சாதம் போட்டு கூட சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம பருப்பு தண்ணி இதில் சேர்க்குறோம். பருப்பு வந்து வெறும் தண்ணியாக தான் வச்சுருப்போம், இதுக்கு வந்து கெட்டி பருப்பு இருக்காது. ஏன்னு கேட்டால் இந்த அரவை நம்ம கொடுக்கும்போது இது கெட்டியாகும். ஏன்னா நம்ம துவரம் பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாமே இதில் பருப்பு சேர்த்துருக்கோம். இந்த புளி தண்ணி போட்ட பிறகு அந்த மசாலா போட்டோன்னே கொஞ்சம் கெட்டியாகிடும், திக்காகிடும். அது திக்காகும் போது இது வந்து நம்ம அப்படியெல்லாம் சாப்பிட முடியாது. ரசம்னாலே நமக்கு லிக்விடாக தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் பருப்பு வந்து நம்ம வந்து வேக வச்சதில் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கோம், அதை தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். தோரம் பருப்பு வேக வச்சு தண்ணி மட்டும்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். சில பேர் வந்து தோரம் பருப்பு வந்து பருப்பை வந்து வேக வச்சு போட்டுருவாங்க, தண்ணி கொஞ்சம் கம்மியாகவும் நல்லா இருக்கணும். ஆனால் தோரம் பருப்பு நீங்கள் வேக வச்சு பருப்புறோம் அடிப்படை இது வாய்ப்பு இருக்குது. தண்ணி ஊற்றின உடனே அந்த கொஞ்சம் அந்த கெட்டி அந்த பக்குவம் மாறும். இப்போ என்ன பண்ணுறோம், இதை கொதிக்க விடுறோமா? இல்லை, இது வந்து நல்லா நுர கட்டி வரும். இது வந்து நல்லா கொதிக்கலாம் விட வேண்டாம், இதை கொதிக்க விட்டு இதில் உள்ள வாசனையெல்லாம் போயிடும். ஓகே. இப்போ லைட்டாக நுர கட்டி வரட்டும், அது பொங்கி வரட்டும், உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பாருங்கள், இப்போ இது நுர கட்டி வருது, அப்படியே நுர தள்ளி வருது. ஆமாம், கொதிக்க விடக்கூடாது இதை. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களை அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணுறது. ஆமாம், கம்மி பண்ணிட்டு மீடியமான ஃப்ளேம் வச்சுன்னா இந்த மாதிரி நம்ம அந்த பருப்பு தண்ணி, அந்த மசாலா, புளி தண்ணி, நம்ம பருப்பு தண்ணி ஊற்றியாச்சுனாலே பக்கத்தில் நின்று பார்த்துக்கணும், இல்லைன்னா பொங்கி மடமடன்னு வலிஞ்சிடும். அது சரி, ஓகே. இதில் போட்டிருக்கிற சாமான் வந்து பொங்கி வலிஞ்சு விடே அடுப்பு எல்லாம் வீணாக போயிடும். பருப்பு தண்ணி ஊற்றியாச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் நம்ம பக்கத்தில் நின்று இதை இறக்கிடலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இதை தாளிக்க போகிறோம். சரி, ஓகே. பெரும்பாலும் முழுசாக நம்ம நெய்யில் தான் இதை தாளிப்போம். ஓகே. இப்போ நெய் வேண்டாம், செய்கிறாது, நாங்கள் நெய் உபயோகப்படுத்துறது இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போவும் உங்கள் வீட்டில் நீங்கள் தாளிக்கிற நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ நெய் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்கிறீங்க. எதுக்காக வந்து அந்த நெய்யை வந்து நம்ம இந்த ரசத்துக்கு யூஸ் பண்ணுறோம்? நெய் வந்து மிளகு ஜீரகம் காரத்தை வந்து இது வந்து அடக்கும். ஓகே. உடம்புக்கு வந்து நல்லது. அந்த காலத்தில் நெய் எல்லோரும் நிறைய சாப்பிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தால், இப்போ நாங்களும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். நெய் கலந்து நம்ம 2 கலந்தும் தாளிக்கலாம், யூஸ் பண்ணுறோம். அதாவது உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் ஆமாம் ஆமாம். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நெய் வந்து காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சு நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. எப்படி நல்லெண்ணெய் வந்து
நீங்கள் எழுந்த உடனே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அதான் ஆயில் புல்லிங்னு பண்ணுறாள் இப்போ எல்லாரும் ஆயில் ஊற்றி கொப்பளிச்சு ஆமாம் எல்லாம் பண்ணுறாங்க இப்போ. ஸோ அது மாதிரி நல்லெண்ணெயும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. குளிர்ச்சியை கொடுக்கும் நல்லெண்ணெய், நமக்கு மலச்சிக்கல் வராமல் இருக்கும். நல்லெண்ணெய் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் நல்லது. இப்போ நெய் ஊற்றலாமா? ஊற்றலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம் கொஞ்சோண்டு. கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக யூஸ். அதாவது எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்? அவாவாளுக்கு தேவையானது பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. நான் இப்போ கொஞ்சோண்டு ஊற்றுறேன். அவாவா வீட்டில் என்னென்ன நமக்கு தேவையோ அதை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம கடுகு போட போகிறோம். சரி, ஓகே. காஞ்ச மிளகா போடுவோமா? இல்லை, இது காஞ்ச மிளகா கிடையாது. இனிமேல் போட போட நமக்கு காரம் அதிகமாகிடும். இதுவே நமக்கு இதுதான். இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஓகே. இப்போ தூயோண்டு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போடுறோம். நீங்கள் வீட்டில் கூட பெருங்காயத்தை இது மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி சும்மா இருக்கும்போது ஒரு கோதுமை மாவு கையில் துடைச்சின்னு உருட்டி போட்டுட்டேன்னா அவசரத்துக்கு நம்ம பிச்சுண்டா பண்ண வேண்டாம். அதாவது கோதுமை கையில் தொட்டுட்டு அப்படியே பிச்சு. ஆமாம், பிச்சு இப்படி நம்ம உருண்டை உருண்டையாக போட்டுட்டோம்னா ஒன்றோட ஒன்று வந்து இது ஒட்டாது. இதுக்கப்புறம் நம்ம நல்லா பெருங்காயம் வந்து கடுகு பொரிஞ்சு இந்த பெருங்காயம் பொரிஞ்சு எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பச்சை கருவேப்பிலை இதில் போடுறோம். அடுப்பும் ஆஃப் பண்ணிட்டோம். ஆமாம். சரி, ஓகே. நல்லா பொரிஞ்சு வருது. கடுகு பொரிஞ்ச பிறகு பெருங்காயம் போட்டோடனே அந்த எண்ணெயோட தன்மை சூடு அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த இல்லை, கடுகு பொரிஞ்ச பெருங்காயம் போட எப்போவுமே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை, அது வறுத்து போயிடும், கருவேப்பிலையுடைய கலர் மாறிடும். இது கருவேப்பிலை கலர் வந்து உங்களுக்கு மாறாது. ரெண்டாவது இந்த கருவேப்பிலையை தூக்கி எறியாமல் சாப்பிட்றலாம். நல்ல விஷயம். இப்போ இதை தாளிப்பே இதில் கொட்டுறேன். சரி, ஓகே. அவ்வளோதான். ஸோ கடுகு, பெருங்காயம், பச்சை கருவேப்பிலை. பச்சை கருவேப்பிலை 3 தான், அவ்வளோதான். இதுக்கு ஒரு சின்ன கட்டி வெல்லம் போடலாம். நீங்கள் இது ஒரு துளி போட்டுவிட்டு அந்த புளிப்பே தெரியாது உங்களுக்கு. தெரியாது. புளிப்பு அடைக்கும். நல்லா இருக்கும் டேஸ்ட். சாப்பாடில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். புளிப்பு வந்து நமக்கு தூக்கலாம் தெரியாது. அதனால இப்போ இதுக்கு வந்து துளி உண்டு நம்ம வந்து வெல்லம் போட்டோம். நம்ம மற்ற இடங்களில் தெளிவாக எடுப்போம் தண்ணி மாதிரி, இது வராது. ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால இது இப்படி தான் இருக்கும். அப்படியே ஊதிக்கோங்க, இல்லாட்டி நாக்கு சுட்டுரும். இந்த ரசம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லாம் ஒரே தெளிவாகவும் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். சூப்பர். நல்லா இருக்கும். காரம், மிளகு, அதுக்கப்புறம் இந்த இனிப்பு தன்மை மைல்டாக இருக்கு. புளிப்பு தான் அதுக்கப்புறம் தெரியுது. ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது அந்த காரத்து தன்மை, ஒரு இந்த ஸ்வீட் வந்து அதிகமாக தெரியாது, ஒரு மைல்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த புளிப்பு தன்மை சூப்பராக வந்து ஒரு அருமையான ரசம். அருமையான ரசம். எல்லாரும் வந்து பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஓகே. இப்போ இந்த ரசத்தை நான் ஒன்று பண்ணுவோம், உடனே பாத்திரத்தில் மாற்றி மூடிடணும். மூடிட்டோம்னா அது அப்படியே வாசனை எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே நல்லா. சரி, ஓகே, மாற்றிடலாம். தேங்க்யூ. இன்றைக்கி வந்து நிறைய ரெசிபி சொல்லி கொடுத்துட்டு வரீங்க. அதில் தொடர்ந்து நம்ம பார்க்குறது. ஆமாம், எளிமையாக இருக்கணும், இல்லத்தரசிகள்லாம் டக்குன்னு பண்ணுற மாதிரி வரணும். நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதுக்காக அது மட்டும் இல்லை, இந்த ரசம் மற்ற ரசத்துக்கு இந்த ரசத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்கே கான்டாக்ட் பண்ணும்போது சேம் அதே மாதிரி நம்பர் தரலாமா? உங்கள் நம்பர்? அதே நம்பர் தாராளமாக தரலாம். என்னோடய நம்பர் வந்து பெரியாண்டவர் கேட்டரிங் சர்வீஸு. நாங்கள் வந்து திருச்சியில் இருக்கோம். எல்லாருமே எங்கேன்னு கேட்குறாங்க. திருச்சியில் தான் இருக்கோம், வயலூருக்கு முன்னாடி இருக்கோம். 9443033742. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நன்றி நன்றி. தேங்க்யூ. இன்னொரு ஊரில் ஒரு சூப்பர் ரெசிபி. நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.